ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜாவா ஆப்லெட்டில் ஸ்னேக் கேம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 7 பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய ஸ்னேக் கேமில் பாயிண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸுடைய எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப்பில் பிஎக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் அந்த பாயிண்ட்டோடைய எக்ஸ் பொசிஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஒய் அப்படிங்கிற வேரியபிளில் அந்த பாயிண்ட்டோடைய ஒய் பொசிஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இனிட் மெத்தடுக்குள்ளார இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். px ஈக்குவல் நியூ இன்ட்டு மேக்ஸிமம் சைஸ் 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு py ஈக்குவல் இன்ட்டு நியூ இன்ட்டு மேக்ஸிமம் சைஸ் 100 கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 ஸ்டார் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதாவது 5 பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸோடைய பொசிஷன் இந்த அரே வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். px ஆஃப் 0 ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 200 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 200, 100 அப்படிங்கிற பொசிஷனில் டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 5 பாயிண்ட்ஸுக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 150 p of 1 equal 150. அடுத்தது py of 1 equal ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்தது px of 2ங்கிற இண்டெக்ஸில் 250, py of 2ல் ஒரு 300 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வித் 600 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படிங்கிறது 600 கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வேல்யூஸ்க்குள்ளே நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். px ஆஃப் 3 ஈக்குவல் 310, py ஆஃப் 3 ஈக்குவல் 250. அடுத்தது px ஆஃப் 4 ஈக்குவல் 160, py of 4 equal 210. இந்த பாயிண்ட்ஸ் உடைய x and y பொசிஷன் உடைய அந்த அரே வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இன்டிஜர் டைப்பில் k அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இனிட் மெத்தடுக்குள்ளார k அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார 0 அப்படிங்கிற வேல்யூவை நான் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் நம்ம ஸ்டாரை தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டாரை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறதில்ல. g டாட் ட்ரா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாரை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த px ஆஃப் 0 இண்டெக்ஸில் இருக்க அந்த ஆக்சஸை கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இண்டெக்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்காக k அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அந்த k அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூ இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். py ஆஃப் k. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்டோடைய பொசிஷனும் அதே மாதிரி அந்த ஸ்னேக்கில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய பொசிஷனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கில் ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஆகணும். அதாவது ஒரு ஸ்டார் ஆட் ஆகணும். அதே மாதிரி நமக்கு பாயிண்ட்டு டிஸ்பிளே ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் நம்ம ரெண்டு சேமாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். த்ரெட் கிளாஸில் இருக்க ரன் மெத்தடில் அந்த கண்டிஷனை நான் செக் பண்ணிக்கிறேன். இஃப் px ஆஃப் k ஈக்குவல் x ஆஃப் 0. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸோடைய எக்ஸ் பொசிஷன், இது நம்ம ஸ்னேக்கில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டாரோடைய எக்ஸ் பொசிஷன், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அண்டு py ஆஃப் k ஈக்குவல் ஒய் ஆஃப் 0. அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நமக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்னேக்கில் ஒரு ஸ்டார் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகணும். அப்போ அந்த ஸ்டாரோட லிமிட்டை நம்ம n அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நம்ம n இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஆட் ஆயிரும்.
அடுத்து வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு டிஸ்பிளே ஆகணும். இப்போ அதுக்காக கே அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணால் போதும் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஒவ்வொரு ஸ்டார் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆக ஆக எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவோட கண்டினியூ பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல் டிசைன் அப்படின்னா www.tudojos.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.